புகாரி ஹோட்டல்ல தான் சாப்பிட வந்திருக்கோம். புகாரி ஹோட்டல் எங்க இருக்குன்னா நம்ம திருநெல்வேலியில தான் இருக்கு. திருநெல்வேலி மேலப்பாளையத்துல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். நம்ம ஊர்க்காரங்க இங்க எங்கெல்லாம் வந்து சாப்பிடலாம் நிறைய பேர் ஐடியா பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு தான் இந்த இடம். நம்ம திருநெல்வேலியில் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ஜங்ஷன்ல வந்து அறிவியல் மையம் போயிருப்போம்ல, சயின்ஸ் சென்டர் இருக்குல்ல, அந்த ரோட்ல ரைட் சைட்ல ஒரு ரோடு போகும். அங்க இருந்து போனா நம்ம வந்து பைபாஸ்ல ஆர்எம்கி பிரிட்ஜ் போகுது இல்ல, அந்த பிரிட்ஜை பிடிச்சிடலாம். அந்த 2 ரோட்டுக்கும் நடுவுல தான் நம்ம புகாரி ஹோட்டல் இருக்கு. 1951 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வண்ணாரப்பேட்டையில் ஒரு 2 சென்னை புகாரி, நார்மல் புகாரி ரெஸ்டாரண்ட் அப்படி 2 இருக்கு. இப்போ இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் திறந்துருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, நம்ம வந்து லஞ்ச் டைம்லாம் வந்தோன்னு வைங்களேன், அங்க வந்து பிள்ளைகள்லாம் வந்து விளையாடுறதுக்கு உண்டான பிளேஸ் கொடுத்துருக்காங்க. பார்க் மாதிரி சின்னதா இருக்கும். அதோட பெரிய விஷயம்னா கார் பார்க்கிங், பைக் பார்க்கிங்லாம் வந்து வசதியா இருக்கு. ஸோ நம்ம வந்து ரிலாக்ஸாக வண்டி இங்கே விட்டால் எவனும் தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கவே தேவையில்ல. ஜாலியாக அப்படி விட்டுக்கலாம். பைக்கை விட்டுட்டு காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் ஆராமாக உட்காந்து நல்லா வயிறார சாப்பிட்லாம். இங்கே வந்து ஸ்பெஷல் ஐட்டம் நிறைய ஐட்டம் வச்சிருக்காங்களா. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதான் நம்ம புகாரி ரெஸ்டாரண்ட். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, புகாரி திருநெல்வேலின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக திருநெல்வேலிக்காரங்கள இருப்பீங்க பார்க்கும்போது. எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, திருநெல்வேலி அப்படின்னு தெரிஞ்சாலே ஒரு லைக்கை போட்டு உங்களுடைய கமெண்டை தாராளமாக பெருந்தன்மையோட கொடுங்க. வாங்க இப்போ உள்ள போய் ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம புகாரிக்குள்ள வந்தாச்சுங்க. இப்போ ஆக்சுவலா புகாரிக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுவும் நம்ம கிட்ட அவைலபிள்ல இருக்கு புகாரில. அது போக டேபிளோடைய செட்டப்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெறித்தரமாக கொடுத்துருக்காங்க. சூப்பர் கேபின் மாதிரி கொடுத்துருக்காங்க, புரியுதுங்களா? கேபின் மாதிரி நமக்கு வந்து டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஒன்று வரோம் அப்படின்னாவே இந்த மாதிரி கேபினுக்குள்ளே உட்காந்து நம்ம வந்து ஃபேமிலியாகவே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இப்படி ஒரு பெரிய ஃபேமிலி வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு கேபினில் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி செப்பரேட்டாக வரோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 4 பீப்புள்ஸ்னா இந்த மாதிரி ஒரு கேபினில் உட்காந்துக்கலாம். ஒரு பெரிய ஃபேமிலி வருது, ஒரு 10-15 பீப்புள்ஸ் வராங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து இந்த மாதிரி கேபின்லேயே வந்து பெரிய லெவலில் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கேபின் மாதிரி பிரிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தான் இதோடைய ஃபுல்லாக வந்து இவங்களுடைய டேபிள் செட்டப்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்து ஃபுட்டு வந்து கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க கண்டிப்பாக அதை போய் நம்ம இருக்கா எடுத்து காட்டுங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, சிக்கன் 05. சிக்கன் 05 எங்க இருக்கு மைக்கு? சிக்கன் 05 0 மாதிரி இருக்கு. இது சிக்கன் லாலிபாப். சிக்கன் லாலிபாப் ஃப்ரைட் சிக்கன் மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் ஃப்ரைட் சிக்கன் தான், சிக்கன் லாலிபாப். ஓகே, இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆளுக்கு ஒரு 05 இருந்து ஆளுக்கு ஒரு சிக்கன் லாலிபாப் எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுங்க. இதுக்கு வந்து சாஸ் எடுத்துக்கலாம். சாஸ் மோதிர மாதிரி தான். எப்படி சாப்பிடணும்? எப்படினாலும் சாப்பிடுங்க. நீங்கள் 90s போனாலும் சரி தான், சந்தோஷம் தான். இது வந்து நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு பேக்கில் போனோம்னா எப்படி தான் சாப்பிட முடியுமா? கையை வச்சு புகாரில் ரொம்ப ஃபேமஸ் இந்த சிக்கன் 05. செம்மையாக இருக்கும் சிக்கன் இது. ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணாங்க. எனக்கும் தான். நான் நிறைய வாட்டி சாப்பிட்டேன். அப்படியா? எங்க சாப்பிட்டீங்க? புகாரி முன்னாள் எக்ஸ் மேனேஜரா? இதுக்கு என்னது சாஸ் தான். ஒயிட், ரெட், கிரீன். சிக்கன் 05 கிரீன் கலர் சாஸ் வச்சு சாப்பிடும் போது ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்குது பை. எப்படி இருக்கு? சக்கத்தா இருக்கும். சம்டைம் நினைப்போம் மாஷா அல்லாஹ் சொல்லியாச்சு, லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஃப்ரைட் ரைஸ் எடுத்துங்க, லாலிபாப் எடுத்துங்க. இதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன, இப்போ அரபிக்காரங்க சாப்பிடுவாங்க, சவுதியில் நம்ம சாப்பிடுவோம், அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களா, அது பேர் என்ன பேர்? ஒரு பேர் இது லீஃப் மாதிரி கொடுப்பாங்களா? இலை என்ன மந்தி கூட வருது. புரியல. அது வந்தால் முதல்ல அதான் சாப்பிடுவோம். இலை சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டேன்னா கொஞ்சம் பசி எடுக்கும். பசி எடுக்கணும்னு சொன்னியா? இந்த
டவுட் ஒரு சின்ன டவுட் சொல்லுங்க. கோவம் வந்துச்சுன்னா முடிவு வருமா? உண்மையா? சரிங்க. ஃப்ரைட் ரைஸ் இது எப்பவுமே புகாரில இருந்து அவைலபிள் இருக்கும். ஆமாம், எவ்ரிடே. இது ரெண்டுமே எங்களுடைய ஃபேமஸ். அதாவது உளுந்த விட அதுக்கு பதிலாக சிக்கன் 05. செம்மையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணோம். அப்படியா? நானே இப்பதான் சாப்பிடுறேன். இவரு ட்ரை பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க. இந்த கோகனட் சிக்கனு, மயோ சிக்கன், அது நான் ஃபஸ்ட் டைம் நல்லா இருந்துச்சு. இதுதான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து எடுத்து வச்சு சாப்பிடுவோம். சில்லி சாஸ் நல்லா இருக்கு. அதோட காம்பினேஷன். இது ரெட்டா கிரீனா? அது சில்லி. உமர் பாய் இருக்கார்ல, அவரு எங்கெல்லாம் வந்து சென்னையில் இருக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு போய் இந்த க்ரீன் தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும். இதுவே எல்லாருக்கும் பிடிக்கும். லாலிபாப் இருக்கு. சொல்லுங்க. புகாரி ரெஸ்டாரண்ட்ல இருக்கு. ஓகே. லாலிபாப் காட்டிங்க. லாலிபாப்பா? அப்படி இருக்கு. சரி, ரோஜா கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு அவரு. அதெல்லாம் வந்து ஒரு உண்மையிலே ஒரு ரசனையா அவங்க வீட்டு சண்டையில் பேசுறாதியா? யாரு அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பரோட்டாவை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். காரைக்குடி சிக்கனும் வந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்த வீடியோக்கு ரொம்ப தேங்க்யூ. அது மட்டும் இல்லை, நம்ம தான் பாஸுங்கிற நம்ம சேனலுடைய நேமை சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு உள்ள ஸ்பெஷல் ஐட்டம் என்ன டிஷ் இருக்கோ அந்த டெசர்ட் ஐட்டத்தை வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அதை ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக வாங்கி சாப்பிடணுங்கிறது எங்களுடைய ஆசை. வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு இன்ஃபர்மேஷனில் கமெண்ட்லேயும் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயும் வாங்க.